செய்யப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. உணவு பாதுகாப்பு மசோதா எக்காரணத்தை கொண்டும் மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கும் விதத்தில் அமைந்துவிடக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தியது. நடப்பு கூட்டத்தொடரை எதிர்த்து மேற்பட்ட மசோதாக்கள் காத்திருந்தாலும் மத்திய அரசால் அவசர சட்டமாக கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதா It protects the Constitution. Sir, Madam, when the discussion starts, all the points can be raised, can be discussed here. This is nothing against the federal system. This will enable the people to get food as their right. The first time the world. உணவு பாதுகாப்பு மசோதா தொடர்பான விவாதத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு பேசியபோது உணவு பாதுகாப்பு மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகளின் உரிமைகளை குறைக்கும் விதத்தில் மசோதா அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். Section 3(2), Section 9, and also Section 10. So, the proposed bill should not be detrimental to the offtake of the particular state, and also the state power should not be ridiculed. It should not be reduced to the extent of municipality or certain extent. Madam, this particular bill, which is going to be discussed here, will have a positive implication on the state itself. So that is why we are going to give the amendment to this bill for Section 3(2), 9 and பொது விநியோக முறை அமலில் இருக்கும் மாநிலங்களில் இச்சட்டத்தை கொண்டுவரும் உரிய திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டால் மட்டுமே மக்கள் உரிய பலனை அடைய முடியும் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினர். இறுதிக்கட்ட வாதம் நடைபெற்று வருகிறது. இன்றைய வாதம் தொடங்கியதும் கேரளா தரப்பில் ஆனந்த் குழு அறிக்கையை புறக்கணிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு டெல்லி ஐஐடி நிபுணர் குழுவினர் அளித்த அறிக்கையில் 48 மணி நேரத்திற்கும் அதிகமாக தொடர்ந்து மழை பெய்தாலே 94,000 கன அடி தண்ணீர் வரும் என்றும் அப்போது அணை நிரம்பி ஆபத்து ஏற்படும் என்றும் கூறியதை ஆனந்த் குழுவிடம் சுட்டிக்காட்டிய போது அதனை அவர்கள் ஏற்கவில்லை என்று வாதிட்டனர். அதனால் ஆனந்த் குழு அறிக்கையையே புறக்கணிக்க வேண்டும் என்றும் கேரளா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து குறிப்பிட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்ச் 5 நாள் விசாரணை நடத்தியுள்ள நிலையில் இப்போது புதிய பிரச்சனை எழுப்புவது சரியல்ல என்று கூறினார். பின்னர் மாலையில் நடைபெற்ற வாதத்தின் போது ஆனந்த் குழுவில் இடம்பெற்ற நிபுணர்களின் குறுக்கு விசாரணை நடத்த வேண்டும் என கேரளா அரசின் கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு 5 நாட்கள் ஆகியும் காவிரி கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராததால் ஏமாற்றம் அடைந்த விவசாயிகள் வறண்டு கிடக்கும் ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை மேற்கொள்ள தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வந்து சேரவில்லை. இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் கோரையாறு, பாண்டவை ஆறு, குத்தாறு, உள்ளியாறு உள்ளிட்ட பெரும்பாலான ஆறுகள் தண்ணீர் இன்றி வறண்டு கிடக்கின்றன. இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை முழுமையாக திறக்க வலியுறுத்தி கோரையாற்று பாலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தண்ணி கிடைக்கவில்லை. அதனால அரசு கவனம் எடுத்து உடனடியாக இந்த விவசாயிகளை காப்பாற்றுவது அரசு அறிவிக்கிற எந்த ஒரு சலுகையும் எங்களை சென்றடைகிறது ரொம்ப தாமதமாக இருக்கின்றது. ஆனால் அரசு அலுவலர்கள் எங்க விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள், அலக்கடிக்கப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு இதுவரை எந்த விதமான விதை இடுபொருள்கள் எதுவும் கொடுக்கவில்லை. மேலும் விவசாயிகளுக்கு அறிவித்த மானியம் கிடைக்கப்படவில்லை. அதனால் உடனே போராட்டத்தில் தண்ணீர் விட்டும் வாய்க்கால்களை தூர்வாரியும் விதைகள் இடுபொருளும் கிடைக்க அரசு உதவும்படி பணியுடன் கேட்டுக்கொள்வோம். கல்பாக்கம் அணு உலையில் 300க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை ரகசியமாக எடுத்தவரை மறுத்தனர். இதனையடுத்து சுந்தர முருகன் இன்று விமானம் மூலம் திருப்பிக் கொண்டு வரப்பட்டு